ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். சென்ற வகுப்பிலிருந்து சத்திய ஞான சபையின் அமைப்பும் அதனுடைய தத்துவமும் யோகமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடர் சொற்பொழிவை தொடங்கியிருக்கின்றோம். இந்த இரண்டாவது சொற்பொழிவில் அதனை நாம் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும். வந்தால்தான் என்ன அதிசயம் அந்த ஞான சபையில் இருக்கின்றது, ஏன் அவ்வாறு சத்திய ஞான சபை, உத்தர ஞான சிதம்பரம் என்று அந்த கோயிலுக்கு வள்ளல் பெருமான் பெயரிட்டார், மற்ற கோயில்களிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகின்றது, ஏன் அவ்வளவு பெரிய வெளியில் அந்த கோயிலை நிர்மாணம் செய்திருக்கின்றார், ஒவ்வொரு அமைப்பிலும் வெளியே இருக்கின்ற அந்த 21,600 கன்னிகள் கொண்ட கடந்த 150 ஆண்டு காலமாக துருப்பிடிக்காத இரும்பு சங்கிலிகளால் ஏன் அங்கே ஒரு வேலி போல் அமைத்திருக்கின்றார் வள்ளல் பெருமான் என்று ஒவ்வொரு செய்தியும், அந்த கோயிலிலே இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பும் ஒரு யோக ரகசியம். தொடர்ந்து நீங்கள் இங்கே வந்தால் அவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். உலகிலேயே நான் அறிந்தவரை வள்ளலாருக்கு இணையான யோகி இல்லை. யாரையும் நான் ஒப்பிட்டு சொல்லவில்லை. வள்ளலாருக்கு முன்பு பல பிரபலமான யோகிகள் எல்லாம் இருந்தார்கள். அஷ்டாங்க யோகத்தை பதஞ்சலி முனிவர் கொடுத்தார். 4 யோகங்களை கண்ணன் கீதையிலே கொடுத்தான். 12 யோகங்களை திருமூல நாயனார் திருமந்திரத்திலே கொடுத்தார். வள்ளல் பெருமான் 36 யோகங்களை கொடுக்கின்றார். இதுவரை அந்த பெயர்களை கூட இந்த உலகம் கேட்டிருக்கார். அவ்வளவு அற்புதமான யோகங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார். எல்லாம் அந்த திருவருட்பாவிலே இருக்கின்றன. அந்த திருவருட்பாவிலே இருக்கின்ற 5818 பாடல்களும், உரைநடையிலே இருக்கின்ற 500 பக்கங்களுக்கு மேற்பட்ட செய்திகளும் அவ்வளவையும் ஒரே இடத்தில் ஒரு கட்டிடத்தில் வள்ளல் பெருமான் அமைத்து காட்டியிருக்கின்றார். அதனுடைய விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு இப்பொழுது இங்கே ஐயா அவர்கள் அம்பலத்தரசே என்று பாடினார். அம்பலத்தரசே என்றால் என்ன? அம்பலம் என்றால் கோவில். இன்றைக்கும் மலையாளத்திலே கேரள தேசத்திலே நீங்கள் சென்றால் அவர்கள் அம்பலத்தை, கோயிலை அம்பலம் என்று தான் சொல்வார்கள். தூய தமிழ் சொல். அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்? அம் கூட்டல் பல், அதாவது பல என்று பொருள். இப்போ பல் பொருள் அங்காடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும். ஆக பல என்பது பல் என்று அந்த காலத்திலே வழங்கி வந்தது. ஆக அம் என்றாலே அம்பலத்தினுடைய சுருக்கம்தான். ஒரு அம்பலம் கோயில் பல அம்பலங்களாக விரிந்து படைக்கப்பட்டது தான் படைப்பு. ஆதியிலே ஆண்டவர் ஒருவரே இருந்தார். ஒரே ஒரு சிற்சபை கோயில் இருந்தது. அந்த சிற்சபை விரிந்து பல்வேறு பல கோடி அண்டங்களாகவும் அந்த அண்டங்களிலே இருக்கின்ற ஜீவர்களாகவும் உயிர்களாகவும் பரிணமித்தது.
விரிந்தது. ஆக ஒரு அம்பலம் பல அம்பலங்களாக, நீங்கள் ஒரு அம்பலம், ஒவ்வொருவரும் ஒரு அம்பலம், ஒரு கோயில், உங்களுடைய புருவ மத்தியிலே ஒரு கோயில். ஆத்மா தான் இறைவனுடைய சிற்சபை, பொற்சபை, ஞான சபை எல்லாம் நம்முடைய ஆத்மா தான். நம்முடைய உடம்பை இயக்குவது யார்? மனம். மனதை இயக்குவது யார்? ஆன்மா. ஆன்மாவை இயக்குவது யார்? இறைவன். ஆக நமக்குள் இருந்து நம்மை ஆட்டுவிக்கின்ற இறைவன் ஆதியிலே ஒருவனாக இருந்தான். இப்பொழுது பல கோடி 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 கோவில்களாக நம்முடைய உடல்களை எல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றான். ஆதியிலே நமக்கு திருமூல தேவர் என்ன சொன்னார்? நடமாடும் கோயில். ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி சொன்னாருங்க? நடமாடும் கோயில், நம்பர்க்கு ஒன்று ஈகில் படமாடும் கோயில், பகவர்க்கு அது ஆமே. ஆக உயிர்களுக்கு செய்கின்ற சேவை பூராவும், ஜீவர்களுக்கு செய்கின்ற சேவை பூராவும் சிவனையே சேரும். ஏனென்றால் ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல. அகலிலே வள்ளல் பெருமான் என்ன நமக்கு சொல்லுகின்றார்? உயிருள் யாம் எம்முள் உயிர், இதை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக. ஒரு கோயிலை கட்டுகின்ற புண்ணியத்தை உங்களுக்கு ஒரு ஏழையினுடைய வயிற்றில் கஞ்சி வார்த்தால் கிடைக்கும். ஏனென்றால் இதுவும் கோயில் தான். இது நடமாடும் கோயில், படமாடும் கோயில் அல்ல, கல்லால் செய்த சிலை அல்ல. உயிருள்ள கடவுள் வாழ்கின்ற உயிருள்ள கோயில். ஆக ஒரு அம்பலம் பல அம்பலமாக மாறியது. சரி, அம்பலம் என்கின்ற சொல்லுக்கு இன்னும் விளக்கமாக விஞ்ஞானபூர்வமாக வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஞான சபையினுடைய அமைப்பு நமக்கு தெரியும். என்னது? கீர்த்தனை பகுதியிலே ஒரு 2 வரிகளை வள்ளல் பெருமான் சொல்வார். வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எதற்காக? வரம் பெற்றுக்கொள்வதற்காக. இதை போல் இன்னும் 100 பங்கு, 1000 பங்கு, 1,00,000 பங்கு, கோடானு கோடி பேர் இங்கே வர இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த இடத்தை விட்டால், வள்ளலாரை விட்டால், மனித குலம் கதிமோட்சம் பெறுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கு வேறு வழியே இல்லை. ஏன் அப்படி சொல்லுகின்றேன்? இன்றைய தினசரி செய்தித்தாள் நாளிதழை எடுத்து பாருங்கள். என்ன இந்த 2014 என்கின்ற ஒரு வருஷத்திலே வன்முறைக்காக பலியான உயிர்கள் 1,80,000. எவ்வளோங்க? 1,80,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கிடைத்தற்கரிய மனித தேகம், கிடைத்தற்கரிய மனித பிறவி வீணாக்கப்பட்டது. எதன் பெயரால்? சமயங்களின் பெயரால், மதங்களின் பெயரால், வெவ்வேறு கடவுள்களின் பெயரால். மனிதர்களை கொல்ல சொல்லி எந்த கடவுள் சொல்கின்றார்? எனக்கு தெரியவில்லை. அதற்கு அடுத்தது இன்னொரு புள்ளி விவரத்தை அவர்கள் கொடுக்கின்றார். இந்த வன்முறைக்காக எவ்வளவு பணம் செலவழித்திருக்கின்றார்கள் தெரியுமா? 14 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன்னா 1000 கோடியா என்ன சொல்கிறாங்க. அதுபோல் 14 பங்கு. நான் ஒரு நண்பரை கேட்டேன், ஐயா இது நீ ரூபாய் கணக்கில் எனக்கு சொல்லு, எவ்வளவு நான் மக்களுக்கு சொல்லணும். 84 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளோங்க? தலை சுத்துதா? சைபர் போட்டாலே கை வலிக்கும். அவ்வளவு பெரிய எண். இவ்வளவு பணத்தை வீண் பண்ணியிருக்காங்க வன்முறைக்காக. 84 லட்சம் கோடி ரூபாய். இதுக்கு என்ன பொருள்? இந்த பூமியிலே இருக்கின்ற 700 கோடி மக்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு உணவு போடலாம், 10 ஆண்டுகளுக்கு மருத்துவ செலவு பூராவையும் செய்யலாம். சுருக்கமாக சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதர் கூட பசி பஞ்சம் என்று சொல்ல தேவையில்லை, ஒருவர் கூட நோய் என்று சொல்ல தேவையில்லை. நோயில்லாத மனித சமுதாயம், பசியில்லாத மனித சமுதாயம் இப்பொழுதே சாத்தியம். ஆனால் மக்களுக்கு நன்மை செய்கிறேன் பேர்வழி என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? பணத்தை, ஆற்றலை, உயிர்களை வீணடிக்கின்றன.
நீ என்ன யோகம் செய்து, என்ன தியானம் செய்து, என்ன பக்தி செய்து, எந்த கோயிலுக்கு போய் இதை நிறுத்தப் போகின்றாய்? ஒரே ஒரு வழி என்ன? வள்ளலார் காட்டிய தயவு, நெஞ்சில ஈவு, இரக்கம், பிற உயிரும் நம்முடைய உயிரை போன்றது தானே என்கின்ற ஜீவகாருண்யம் இல்லை. அந்த ஜீவகாருண்யம் வராம எந்த யோகம் செய்து, எந்த தியானம் பண்ணி, எத்தனை கோயில் கட்டி சரித்திரம் நெடுக நீங்கள் பார்க்கலாம். அவற்றின் பலன் என்ன? இதுவரை எந்த வருஷத்திலையும் இவ்வளவு பொருளோ இவ்வளவு மனித உயிர்களோ இறந்ததே இல்லை, வீணானதில்லை என்று புள்ளிவிவரம் இன்றைய காலையில் பேப்பரில் வந்து, நான் ஒன்று இட்டுக்கட்டி சொல்ல. ஆக தனி மனிதன் நலமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் சுகமாக சௌக்கியமாக சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு தேசம் நல்ல தேசமாக இருக்க வேண்டும் என்றால், மனித குலம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு வள்ளலார் சொல்கின்ற தயவு மக்களுடைய மனதிலே போய் சேர வேண்டும். இப்பொழுது சமீபத்திலே ஒரு ஆங்கில நூலை படித்தேன். மேல்நாட்டிலே ஒரு அம்மையார் எழுதியிருக்கின்றார். 6th எக்ஸ்டிங்ஷன். எக்ஸ்டிங்ஷன் என்றால் பூண்டோடு அழிந்து போவது. மனிதன் தோன்றி 20 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகின்றன. அதற்கு முன்பு 350 கோடி ஆண்டுகளாக பெரிய பெரிய டைனோசார் போன்ற விலங்குகள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்தன. அவையெல்லாம் 5 முறை அழிந்து போயிருக்கின்றனவாம் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே. ஏதோ ஒரு பெரிய எரிகல், அந்த கல் பூமியில் வந்து மோதிய போது இந்த டைனோசார்கள்லாம் இறந்து போயின. வெள்ளம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் அழிந்தது. இப்படி 5 முறை இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் அழிந்து போயின. இப்பொழுது கடைசியாக மனிதன் தோன்றி இருக்கின்றான். இந்த மனித குலமும் 6வது முறையாக அழியப் போகின்றது என்று அந்த நூலிலே 6th எக்ஸ்டிங்ஷன் என்கின்ற நூலிலே அந்த அம்மையார் புள்ளி விவரங்களுடன் சொல்லுகின்றார். அதற்குண்டான அடையாளங்களை எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிறுவுகின்றார். மனிதன் தனக்குத்தானே எதிரி. தன்னுடைய குலத்தையே அணுகுண்டுகளால் அழிப்பான், அல்லது குளோபல் வார்மிங், உலகினுடைய காற்றழுத்த மண்டலத்தினுடைய வெப்பத்தை அதிகரித்து இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இமயமலையே இருக்காதான், மழை இருக்கும், பனியே இருக்காதான், ஒரு ஐஸ் கட்டி கூட இருக்காதான், எல்லாம் கரைஞ்சி கடலுக்கு வந்துவிடும். கடலினுடைய மட்டம் உயரும், கடற்கரையில் இருக்கின்ற நகரங்கள் பூரா மூடிடும். நம்முடைய சென்னை முதற்கொண்டு தூத்துக்குடியிலிருந்து எல்லாத்துக்கும் ஆபத்து. இப்படி அந்த அம்மையார் எழுதுகின்றார். ஆனால் நிம்மதியாக இருங்கள், இது நடக்காது. ஏன்? உள்ளே போய் பாருங்கள், பதில் இருக்கு. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. அடுத்த வரி, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு. இப்பொழுது வள்ளலாரினுடைய அருளாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நடக்காது, பயப்படாது. மனிதன் இன்னும் மனிதனே ஆகலை, மனித குலம்னு சொல்கிறோமே ஒழிய, இந்த வன்முறையை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் மனிதன் மனித நிலைக்கே வரவில்லை, விலங்கு நிலையிலேயே இருக்கின்றான் என்று தெரிகின்றது. அது கூட தப்பு, பாவம். எந்த விலங்கும் தன்னுடைய இனத்தை அழிச்சிக்கிறது இல்லை. ஒரு சிங்கம் கூட பிறந்த உடன் இருக்கின்ற சிங்கங்களை கொள்வதில்லை. 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு தான் இந்த அற்ப புத்தி, இந்த வன்முறை. இந்த வன்முறை ஒழிய வேண்டும் என்றால் பக்தியால் பயனில்லை, யோகத்தால் பயனில்லை, தவத்தால் பயனில்லை, தியானத்தால் பயனில்லை, அரசியல் தீர்வுகளால் பயனில்லை, பொருளாதார தீர்வுகளால் பயனில்லை, எந்த உட்டோப்பியாவும் வந்து சாதிக்க முடியல. இதுதான் உலக வரலாறு காட்டுவது. இதற்கு ஒரே ஒரு தீர்வு வள்ளலார் சொல்வது தான். எது தர்மம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் 10 ரூபாய் கிடைக்குது, படிச்சு பாருங்க. எந்த செயல் ஜீவகாருண்யத்துடன் தயவுடன் செய்யப்படுகின்றதோ அது தர்மம். எந்த செயல் ஜீவகாருண்யம் இல்லையோ அது அதர்மம். தீர்ந்து போச்சு. அது மனிதனுக்காக இருந்தாலும் சரி, தேசங்களுக்காக இருந்தாலும் சரி. இந்த அளவுகோள்களின்படி நீங்கள் பார்த்தால் வள்ளலார் காட்டுகின்ற தயவு, உயிரிரக்கம், ஜீவகாருண்யம் என்கின்ற உணர்வை உலகில் இருக்கின்ற 700 கோடி மக்களும் புரிந்து கொண்டால் ஒழிய இந்த மாற்றம் நடைபெறாது. ஆக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது யார்? சன்மார்க்கிகளாக நம்முடைய பொறுப்பு. சரி, இப்பொழுது எதற்காக இந்த செய்தி இங்கே கொண்டு வருகின்றேன் என்றால்,
இது புதிய கோயில். தயவு, உயிரிரக்கம், ஜீவகாருண்யம் என்பதே யோகங்களுக்கெல்லாம் மகா யோகம். அதற்கு மேல் ஒரு யோகம் இல்லை. எப்படி சொல்லுகின்றேன்? ஆண்டவரை எவ்வாறு காட்டுகின்றார் ஞானசபையிலே? அருட்பெரும் ஜோதியாக காட்டுகின்றார். அழியா கருணை அமுத வடிவாக விளங்கும் ஜோதியே. எப்படி அதுக்கு வரையறை விளக்கம் கொடுக்கிறார்? அழியாதவர், அது சரி, அது மற்றவங்களே ஏற்றுக்குவாங்க. கருணை வடிவானவர், அமுத வடிவானவர், ஜோதியாக விளங்குபவர். ஆக இந்த கோயில் எதற்காக? மற்ற தெய்வங்களை அழிக்கவோ அரக்கர்களை அழிக்கவோ யாரையும் அழிப்பதற்காக தோன்றிய தெய்வம் அல்ல. இது அருளை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க, நம்முடைய வாழ்க்கையில் பண்படுத்த தோன்றிய தெய்வம். ஆக அருட்பெரும் ஜோதியை நமக்கு காட்ட வந்த ஜோதி வடிவமான தெய்வம். அதற்கான கோயில் சத்திய ஞான சபை, இல்லைங்களா? சரி, இப்போ அம்பலம் என்றால் கோயில் என்று சொன்னேன். அதிலே இரண்டாவது பொருள் அம் கூட்டல் பல் கூட்டல் அம் என்று பிரிக்கணும். இதுக்கு வள்ளலார் ஒரு பாடலே சொல்லி இருக்கின்றார். ஒரு அம்பலம், ஆதியிலே ஒரு கடவுளாக இருந்தவர் பல கடவுள்களாக மாறியிருக்கின்றார். இப்பொழுது பரிணாமத்திலே என்ன செய்ய வேண்டும்? நாம் மீண்டும் அந்த கடவுள் நிலைக்கு போக வேண்டும். கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல் என்பதுதான் கடைசி புருஷார்த்தம். வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். இதை அந்த கோயிலினுடைய கட்டிடக்கலையிலேயே வைத்து நமக்கு காட்டுகின்றார். அந்த கோயிலின் பெயர் என்னங்க? சத்திய ஞான சபை. ஏன் சத்தியங்கிறாரு? சத்தியன்னா என்ன? சத்தியன்னா உண்மைங்கய்யா. ஏதாவது விளங்குதா? ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை எவ்வளவுதான். ஆனால் வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய 3 ஸ்தாபனங்கள், நிறுவனங்களையும் எவ்வாறு அழைத்தார்? சத்திய சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞானசபை, எல்லாவற்றுக்கும் சத்திய சத்திய என்று ஏன் போடுகின்றார்? சத்தியம் என்கின்ற சொல் எங்கிருந்து வருகின்றது? கடவுளினுடைய விளக்கம். சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற, சச்சிதானந்தம் என்கின்ற 3 சொற்களில் இருந்து அந்த சத்து என்கின்ற முதல் சொல் வருகின்றது. ஆண்டவர் மட்டுமல்ல, சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். எல்லாரும் ஒரு தடவை தயவு செய்து சொல்லுங்க, சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். இது நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார். சச்சிதானந்த வடிவம் தான் நம்முடைய வடிவம். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம்? இருள் தேகத்துடன் மருள் தேகத்துடன் இருக்கின்றோம். அங்கே ஆண்டவர் எப்படி இருக்கின்றார்? சச்சிதானந்த வடிவத்துடன் இருக்கின்றார். இதற்கு விளக்கம் சொல்வார். சத்து என்பது இயற்கை உண்மையர். இயற்கை உண்மையர்னா என்ன? நேச்சுரல் சயின்டிஃபிக் என்று பொருள். 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் இல்லை, உயிர்களே கிடையாது. 1400 கோடி ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. அந்த பிரபஞ்சத்தை அப்பொழுது உயிர்கள் இல்லாமல் உலகங்களை, அண்டங்களை மட்டும் படைத்தது யார்? மனிதன் தோன்றி 20 லட்சம் வருஷம்தான் ஆகுது. இதிலே மதங்கள் தோன்றி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே தான் ஆகுது. அதற்கு பிறகு தோன்றிய கடவுள்கள் தானே எல்லாமே. கலையுரைத்த கற்பனை கடவுள்கள் தானே. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்த கடவுள் யார்? அவரே இயற்கை உண்மையர். சத்து, சத்து என்றால் ஆயுசுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்கய்யா. சத்துன்னா என்ன? என்றைக்கும் உள்ள பொருள். அவருடைய ஆயுள் இன்ஃபினிட், எல்லையற்றது. அப்படிப்பட்டவர் கடவுள். சித்து என்றால் அறிவு, ஆற்றல். அவருடைய அறிவு எல்லையற்ற அறிவு. அவருடைய ஆற்றல் சித்தி, எல்லையற்ற சித்தி. அவருடைய ஆனந்த இன்பம் எல்லையற்றது. நம்முடைய அப்பா கடவுளினுடைய ஆயுள் எல்லையற்றது. நமக்கு அற்ப ஆயுள், 50, 60, 80, 100, அதே பெருசு. 1000 பிறையை பார்த்துட்டாலே பெருசு. 84 வருஷம் இருந்தாலே பெரிய கொண்டாட்டம்தான். ஆனால் நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு? சச்சிதானந்த வடிவமாக அந்த அம்பலத்திலே இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆயுள், நம்முடைய சத்து எவ்வளோ இருக்குதுங்க? ஒப்பிட்டே சொல்ல முடியாது.
அற்பாயில் அற்ப சத்து. அவருடைய சித்து, அவருடைய அறிவு எல்லையற்ற அறிவு. கொடானு கோடி அண்டங்களை படைத்து, கொடானு கோடி ஜீவராசிகளை படைத்து 3 வேளை சோறு போட்டு காப்பாற்றி வருகின்ற பேராற்றல், பேரறிவு. அவருடைய ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தம். நமக்கு ஆனந்தம் இருக்கா? கவலைப்படுறதுக்கே நேரம் இல்லை, பயப்படுறதுக்கே நேரம் இல்லை. நமக்கு எங்கே இன்பம் வருது? ஔவையார் தான் அழகாக ஒரு பாட்டை சொல்லுவாங்க. மனிதனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டது? புத்தர் சொன்னது தான் ஔவையாருன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனை ஒரு புலி துரத்துகின்றது. இவன் ஓடி போகின்றான். அங்கே ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றிலே குதித்து விடலாம் என்று குதிக்கின்றான். குதித்தால் கீழே பெரிய பாம்பு இருக்கின்றது. இடையிலே பற்றி கொள்ளலாம் என்று கையை நீட்டினான். அதிலே ஒரு மரத்தினுடைய கிளை இவனுடைய கைக்கு கிடைத்தது. தொங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த கிளையிலே. சரி, கொஞ்ச நேரம் இந்த கிளையை பிடிச்சுக்கிட்டு தொங்கலாம். மேலே புலி, கீழே பாம்பு, இடையிலே கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுக்கலாம், ஆசுவாசப்படுத்திக்கலாம் என்று சொன்னால் அப்போது நர நரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம்? அந்த மரக்கிளையை ஒரு எலி கடிச்சிக்கிட்டு இருக்கான். இது எப்போ கடிச்சு முடியும், எப்போ இந்த கிளை கீழே விழும், நாம் பாம்புக்கு இரையாகவும் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த மரத்தில் இருந்த ஒரு தேன் கூண்டு, அதிலிருந்து ஒரு துளி தேன் சொட்டுனுச்சான். அது இவனுடைய வாயில் வந்து விழுந்துச்சான். அப்போ எல்லா கஷ்டத்தையும் மறந்து, ஆஹா, தேன் எவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு இவன் ரசித்தான். இவ்வளோதான் உன் சந்தோஷம் வாழ்க்கையில் என்று புத்தரும் ஔவையாரும் நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் தெரியுங்களா? எனைத்தும் துன்பிலா இயல் எனக்கு அளித்தனை. அதை கவனிங்க. மற்ற ஞானிகள் யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறார். எனைத்தும் துன்பிலா இயல் எனக்கு அளித்தனை. எப்படி இறைவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தமோ அந்த நிலையை வள்ளல் பெருமான் அடைந்து கொண்டார். எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின சொல்றாரு இல்லைங்களா? அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் வள்ளலார். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் நீவிரேலாம் புனிதமுறும் பொருட்டு என்று ஒரு இடத்துல சொல்வார். யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் பொருட்டே. இதுக்கு ஒன்றும் காசு கீசெல்லாம் ஒன்றும் கேட்கலிங்க. இங்கே வந்துகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த சிந்தனை வரும். வெளியே போனீங்கன்னா இதுக்கு எதிர்மறையான சிந்தனை, பிணி, முப்பு, மரணம், நோய், கவலை, பயம், அச்சம், இதுதான். மனுஷனா நீ அல்ப பிராணி, நித்திய கண்டம், பூர்ணாயுஸ், இப்படியெல்லாம் பேசியே நிலையாமை, யாக்கை நிலையாமை, இந்த உடம்பு போயிடும்பா. இளமை நிலையாமை, இந்த இளமை போயிடும்பா. பணம், செல்வம் நிலையாமை. இப்படியே நிலையாமையை பேசியே உள்ளே ஆழமாக நம்முடைய உயிர் வரை சென்று பதிந்து கொண்டது இந்த எண்ணங்கள். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் புதுசாக நோய் வருது. பழைய நோய்களை எல்லாம் ஜெயிச்சாச்சு. கால்ரா ஜெயிச்சாச்சு, பெரியம்மை ஜெயிச்சாச்சு, பிளேக் ஜெயிச்சாச்சு, விஞ்ஞானி ஜெயிச்சுக்கிட்டே வர்றான். பின்னாலே என்ன வருதுங்க? எய்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் இப்போது புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புது நோய். ஏன் வருது? நோய் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது? இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, மரணம் நிச்சயம் என்று நாம் நம்புகின்ற முட்டாள்தனமான மூட நம்பிக்கையிலிருந்து எல்லா நோய்களும் வருகின்றன. எந்த வினாடி மரணம் நிச்சயம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அந்த வினாடியே ஆரம்பமாகின்றது இந்த உடலிலே நோய்கள். இன்றைய விஞ்ஞானி சொல்லுகின்றான், அமெரிக்காவிலே நம்பர் 1 கில்லர், அதிகமான மக்கள் சாவது எதனால? கேன்சர் என்கின்ற புற்றுநோயால். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பதில்? யாருக்கெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இல்லையோ, வாழ்ந்தது போதும், இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது என்று இந்த அலுப்பும் சலிப்பும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த எண்ணமும் யாருடைய மனதில் தோன்றுகின்றதோ, வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பவில்லையோ, உடனே இந்த மூளை என்ன செய்தான்? அவர்களுடைய உடலிலே புற்றுநோயை தோற்றுவிக்கின்றது. ஆக நம்முடைய எண்ணம் தான் நோய்க்கு காரணம்.
ஆனால் தமிழ் ஞானபெரும் வள்ளுவன் என்ன சொல்லுகின்றான்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அது மட்டும் இல்லை, இவன் எதுவரைக்கும் போகும்? வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வரை இவன் வாழ வேண்டும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சவையில் சிற்றவையில் புகுந்தரணும். இதுவே அந்த 28 பாட்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்களே. ₹1 கிடைக்குது ஞானசரி. அந்த ₹1 புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு வாங்க. மரணமிலா பெருவாழ்வு வள்ளலார் அடைஞ்சதெல்லாம் அப்புறம். நோய் வராது, முதுமை ஒத்தி போடப்படும், குறைஞ்சது 100 வயசாவது ஆரோக்கியமாக வாழலாம். ஞானசரியை ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போகும்பொழுது படித்து விட்டு மனப்பாடம் செய்து பாராயணம் செய்து விட்டு படுத்துக்கொள்ளுங்கள். தூக்கம் நல்லா வரும். சன்மார்க்கி தூங்கக்கூடாது, அது வேற விஷயம், அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுமக்களுக்காக நான் பேசுகின்றேன். ஞானசரியிலேயே எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. இதுவரை உலகில் தோன்றிய எந்த ஞானியும் நேரடியாக இந்த இடத்துக்கு வரவே இல்லை. சன்மார்க்கம் ஒன்றே, என்ன நல்ல கவனிங்க, என்ன சொல்றாங்க சாமி? சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தடுத்திடும் காம். இப்படி சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், விஞ்ஞானபூர்வமான ஒரு தெளிவு வேண்டும். அந்த செய்தியை மனிதர்கள் நோயே இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், பசியே இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், முதுமையே இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், மரணமே இல்லாத இறைவனை போன்ற பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற பேராசை வள்ளலாருக்கு. தனக்கு மட்டுமா? அவர் எப்போ அடைஞ்சிக்கிட்டார்? நாம் அடைய வேண்டும் என்று நமக்காக கதறுகின்றார் கருணை வள்ளல். அந்த செய்தியை எவ்வாறு நடத்தி காட்டுவது? ஐயா, அதற்கு என்ன விஞ்ஞானம், அதற்கு என்ன யோகம், அதற்கு என்ன தத்துவம், அவ்வளவையுமே அந்த ஞான சபையில் காட்டியிருக்கிறார். அதனால தான் அதுக்கு பெயர் எப்படி வச்சிருக்காரு தெரியுங்களா? சத்திய ஞான சபை. சத்தியம்னா எல்லா காலத்துக்கும் எல்லையற்ற ஆயுளுடன் கொண்டது சத்திய ஞான சபை. இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்காகவும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? இந்த தலை இருக்கு இல்லைங்களா, இந்த தலை சாகும் தலை. இந்த தலை ஒரு நாளைக்கு செத்து போகும், அப்படி தானே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆனால் சித்தர்கள் இந்த மரணமிலா பெருவாழ்வுக்கு ஒரு சூத்திரத்தை கொடுக்குறாங்க. ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பு நிலை தத்துவம், ஒரு சூத்திரத்தில் சொல்லு, E=mc², ஆங்கிலத்தில் சொல்லிட்டாங்க. சரி, அதுபோல் சித்தர்கள் அந்த காலத்தில் மரணமில்லா பெருவாழ்வுக்கு சாகா கல்விக்கு ஒரு சூத்திரத்தை கொடுத்தாங்க. அது என்ன சூத்திரம்? சாகாக்கலை வேகாக்கால் போகா புனல். எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க. சாகாக்கலை வேகாக்கால் போகா புனல். சாகா தலை வேகாக்கால் போகா புனல். இந்த சாகா தலைக்குள் சாகா கலை தோன்ற வேண்டும் முதலில். அந்த சாகா கலை தோன்றுவதைத்தான் வள்ளல் பெருமான் எவ்வாறு காட்டுகின்றார்? 21,600 இரும்பு கன்னிகள் கொண்ட சங்கிலி. இது வரைக்கும் துரு பிடிக்கல. 150 வருஷமா. நேற்று மழை, இன்னைக்கு மழை, எத்தனையோ நாள் மழை. எந்த மழைக்கும் அந்த இரும்பில் துரு ஏற்ற சக்தி இல்லை. ஏன்? நல்லா கவனிங்க. அந்த இரும்பு என்பது எதை குறிக்கும்? நம்முடைய ரத்தத்தை குறிக்கும். சென்ற வகுப்பிலேயே சொன்னேன். நம்முடைய ரத்தம் சுத்தமாக இருந்தால்தான் அந்த ரத்தம் கொண்டு செல்லுகின்ற ஆக்சிஜனும் உணவும் எல்லா செல்களுக்கும் போய் சேரும். ஆக ரத்தத்தில் துரு என்பது கெட்டுப்போன ரத்தம். உடம்பில் இருக்கின்ற எல்லா செல்களையும் உறுப்புகளையும் அது கெடுத்து விடும். இதை குறிப்பிடுகின்றார். அதை எப்படி சுத்தம் செய்யறது? இந்த ரத்தத்தை கரிசாலை, தூதுவளை, இந்த 2 மூலிகைகளை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ₹2 கிடைக்குதுங்கய்யா கரிசாலைய. அம்மாவை கேளுங்க, மார்க்கெட்டில் ஒரு கீரையாக கொடுப்பாங்க. வெள்ளை கரிசாலை சிறந்தது, தூதுவளை. இந்த 2 மூலிகைகளை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள். இந்த சாகின்ற கலை இருக்கே, உள்ளார போய் வெந்து போகின்ற வேகின்ற கால் என்கின்ற காற்று வேகா காலாக மாறும். வாசி தானே ஒடுங்கும். ஜீவகாருண்யம் செய்யுங்க. ஜீவகாருண்யம் செய்ய செய்ய, நீங்கள் ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள். 12 அங்குலம் ஓடாது, குறைச்சி ஓடும். நீங்கள் தனியாக போய் பிராணாயாமம் பண்ண வேண்டாம். அந்த தயவிலே இருக்கின்ற பொழுதே இந்த சுவாசம் தானா குறையும். இது வள்ளலார் கண்டுபிடித்த ரகசியம், யோக ரகசியம்.
இந்த தயவு நிலை கனிந்து வள்ளல் பெருமானைப் போல வாடிய பயிரை வாடுகின்ற மனநிலைக்கு, அருள் நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வாசியை ஒடுங்கி போயிடும். நீங்கள் 30 வருஷம்லாம் வாசி யோகம் பண்ண வேணாம், வாசி தானாகவே ஒடுங்கிடும். வாசி நடக்காது, நரி பரியா மாறிடும். சரி, இந்த ரகசியங்கள்லாம் இதுக்கு முன்னால் வந்த யோகிகள் ஞானிகள் நமக்கு சொல்லலையா? சொல்லியிருக்காங்க. எப்படி? ரகசியமாக, பரிபாஷையில், நமக்கு புரியாமல். எப்படி? திருவாசகத்திலேயே இருக்குது. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். அவர் சிவன் கோயில் கட்டுவதற்காக அந்த முதல் மந்திரியிடம் பொருளை கொடுத்து, நிறைய லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து பூம்புகாரில் போய் அரபு குதிரைகளை வாங்கி கொண்டு வர சொல்கின்றான். இவர் போகின்றார். போகின்ற இடத்திலே சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். இவருடைய திருவடியிலே, இவருடைய தலையிலே திருவடியை வைத்து மாணிக்கவாசகா என்று புதிய பெயரை கொடுத்து இவருக்கு அந்த சிவானந்தத்தை கொடுக்கின்றார். இவர் அந்த ஆனந்தத்திலே மூழ்கி அங்கேயே திருப்பெருந்துறையில் சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டார். ராஜா சும்மா விடுவானா? குதிரை வாங்கிறதுக்காக கொடுத்த பணத்தை இந்த ஆளு கொண்டு போய் கோயில் கட்டிட்டான். கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார அடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு முதலமைச்சரா? பிடிச்சிக்கிட்டு வா அந்த திருடனை சொன்னார் இல்லைங்களா? சரி, இவரை வைகை நதி கரையில் வெயிலில், வேகாத வெயிலில் கட்டி வச்சு சவுக்கில் அடிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு இறைவனால் சும்மா இருக்க முடியல. குதிரைகளுடன் நான் வருகிறேன் என்று போய் சொல்லு செய்தி வருது. மறுநாள் குதிரைகளோடு இறைவனே வருகின்றான். அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு லாயத்தில் கட்டுறாங்க. இரவிலே என்ன நடக்கின்றது? குதிரைகள் எல்லாம், குதிரைக்கு என்ன பேருங்க? பரி. பழைய தமிழில் பரி. அதுக்கப்புறம் எதுவாக மாறி போச்சு? நரியாக மாறி போச்சு. இந்த நரி பரின்றது என்ன? நாம் விடுகின்ற சுவாசம் நரி. இந்த சுவாசத்தில் இருந்து உற்பத்தி ஆகின்ற மனம், மனம் எங்குண்டோ வாசி எங்குண்டு, வாசி எங்குண்டோ மனம் உண்டு. நம்முடைய சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய மனமும் எண்ணங்களும் இருக்கும். இது சித்தர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. ஆக இந்த நரிக்கு என்ன பற்றி இருக்குங்க? தந்திரம் இருக்கும். மனிதனுடைய அறிவு பூரா எதற்கு பயன்படுகின்றது? தந்திரத்துக்கு தான் பயன்படுதே ஒழிய இவன் மேலே போவதற்கு வழி இல்லை. மாணிக்கவாசகர் காலத்தில் ராக்கெட்டு கிடையாது. இல்லைன்னா பரின்னு சொல்லி குதிரையை சொல்லி இருக்க மாட்டார், ராக்கெட்னு சொல்லியிருப்பார். வள்ளலார் காலத்தில் வள்ளலார் என்ன சொல்லுகின்றார்? இந்த உடம்பையே ராக்கெட்டாக மாற்றிக்கொண்டு அண்ட கோடிகள் அனைத்தும் அரைக்கண தேகலாம்ன்ற இடத்துக்கு வள்ளல் பெருமான் வருகின்றார். ஆக இந்த நரி என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவாசம் பரி என்கின்ற இறை சுவாசமாக மாற வேண்டும். அதுதான் வேகா கால். வேகா கலை, சாகா கலை என்றும் வேகா கால் என்றும் சொல்லப்படுகின்ற செய்தி. இந்த சுவாசம் மாறணும். அதுக்காக தான் 21,600 கன்னிகள் கொண்ட ஒரு நாளைக்கு நாம் விடுற சுவாசத்தினுடைய எண்ணிக்கை அது. தெரியுதுங்களா? சரி, இந்த ஏன் இவ்வளவு பெரிய பெரு வெளியிலே கட்டி இருக்கின்றார்? வெளி என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெரு வெளி என்றால் என்ன, பெருவெளி என்றால் என்ன? வள்ளலார் கட்டியது சுகப்பெருவெளி. ஆதி காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிதம்பரம் கோயிலே பெரிய வெளி. அந்த வெளிக்கு மையத்திலே கோயிலை கட்டினார்கள். அது 80 ஏக்கர். வள்ளலார் கட்டியது எவ்வளவு? 82 காணி, 106 ஏக்கர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த பூர்வஞான சிதம்பரம் கோயிலை விட இந்த கோயிலினுடைய வெட்டவெளி பெரியது, 106 ஏக்கர். இவ்வளவு பெரிய வெட்டவெளியில மையத்தில் ஏன் கட்டுறாரு? தமிழர்கள் ஆங்கில மோகம், தெலுங்கு மோகம், வடமொழி மோகம், இன்னும் என்னெல்லாம் மொழிகள் மேலே மோகம் இருக்குமோ தெரியாது. வெட்டவெளின்னா என்னங்க? வெட்டவெளிக்கு அர்த்தமே இல்லை. அது வெட்டவெளி அல்ல, வெட்டாவெளி. அருட்பாவை படித்த பிறகு தான் எனக்கே தெரியும். இதை வெட்டாத சக்கரம்னு சொல்லுவாங்க. வெட்டாத வெளின்னா என்ன அர்த்தம்? வள்ளல் பெருமான் தான் சொல்லுகின்றார். தான் இறைவனுடன் ஒன்றாக கலந்த பொழுது தோழி அந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எல்லாம் வெளியாக தெரிந்தது. இறைவனும் இல்லை, நானும் இல்லை, அங்கே எல்லாம் வெளிதான். ஆக வெட்டாவெளி, வெட்டாவெளி என்பது வெட்டவெளியாக சுருங்கி போனது, கொச்சையாகி போனது. தானும் எதையும் வெட்டாது, தன்னை வெட்டுப்படவும் விடாது. இந்த வெட்டாவெளி என்பது ஒன்றுமே இடையில குறுக்கில் இருக்கக்கூடாது. அதுதான் சிதம்பரம் கோயிலில் வெட்டவெளி தரிசனம் என்று காட்டினார்கள்.
2 கோயில்களை ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அவற்றினுடைய பொருளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மனித வாழ்க்கை வீணாகிவிடும். முதல் கோயில் பூர்வஞான சிதம்பரம் என்று தில்லை நடராஜனுடைய கோயிலை சொல்வது ஏன்? அங்கேதான் கடவுளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடராஜன் என்ற வடிவமாக காட்டினார்கள். பாதி உருவம் பாதி அருவம் என்கின்ற சதாசிவம் என்கின்ற சிவலிங்கத்தை காட்டினார்கள். அருவம் என்று சொல்லப்படுகின்ற வெட்ட வெளியையே கடவுளாக்கி காட்டினார்கள். அதனால தான் சித்தர்கள் பாடுவாங்க, அவங்க வெட்ட வெளியை தான் கும்பிடுவாங்க, வடிவங்களை எல்லாம் கும்பிட மாட்டாங்க. வெட்ட வெளியே சதம் என்று இருப்பார்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் கேட்பார். ஆக அங்கே வெட்ட வெளியை காட்டினார்கள், கடவுளாக அருவத்தை காட்டினார்கள். ஆனால் ஒரு கேள்வியுடன் நிறுத்தினார். இதுதான்ப்பா சிதம்பர ரகசியம். என்ன அந்த ரகசியம்? 2000 ஆண்டுகளாக யாருக்கும் சொல்ல தெரியல. தெரியும், வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பரம ரகசியம். யார் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுகின்றானோ, யார் அந்த ரகசியத்தை யோகமாக பயிற்சி செய்து அந்த நிலையை அடைகின்றானோ அவன் சகமாட்டான். வள்ளலார் வந்தது எதற்காக? என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. ஆக இறைவனை போல் சாகாதவன் சன்மார்க்கி. அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த வெட்ட வெளியில உண்டு? அந்த வெட்ட வெளியிலையும் ஒரு ஜோதி உண்டு, அதற்கு பெயர் அருட்பெருஞ்சோதி. ஆக அந்த பூர்வஞான சிதம்பரம், பூர்வம்னா பழசுன்னு ஒரு அர்த்தம். அங்கே கேள்வி, இங்கே பதில். இதற்கு பெயர் உத்தரஞான சிதம்பரம். உத்தரம் என்ற சொல்லுக்கு வடமொழியில பதில்னு அர்த்தம். அங்கே இருக்கின்ற கேள்வி என்ன சிதம்பர ரகசியம்? அதுக்கு பதில் அருட்பெரும் ஜோதி. ஆக இறைவன் எப்படி இருக்கின்றான்? 10வது நிலையில் உரு 4 உரு அரு 1 அரு 4 நவநிலைகள் சிவனுக்கு. 10வது நிலையில் எல்லாம் கடந்து அருளே பெரிய ஜோதியாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அந்த பெரிய வெளியிலே பெருவெளியிலே இருக்கின்றது. இதை காட்டுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் கண்ணாடியை வச்சார். 7 திரைகள், அங்கே ஒரு திரை தான் அந்த கோயில்ல, இங்கே 7 திரைகள். இன்னும் விளக்கமா விஞ்ஞானபூர்வமாக ஒரே ஒரு டீட்டெயில் கூட விடாம எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும் என்பது விஞ்ஞானம். அந்த விதிப்படி 7 திரைகள் உண்டு. அதற்கு விளக்கமெல்லாம் சொல்றார், பார்க்க போகின்றோம். அதற்கு பிறகு அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடி என்னங்க? இப்போ உங்களுக்கும் எனக்கு இடையில கண்ணாடி இருக்கு. நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் இடையில இங்கே என்ன இருக்குது? வெட்ட வெளி உண்டு, கண்ணாடி உண்டு. அதை குறியீடு, கண்ணாடி என்பது குறியீடு. ஆக வெளி என்பது கண்ணாடி, அந்த குறியை அங்கே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகிறார். சரி, வெளி என்றால் என்ன? இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ், வாட் இஸ் ஸ்பேஸ்? இதுதான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய பெரிய கேள்வி. இதுக்கு விடை சொல்ல வந்தவன் தான் ஐன்ஸ்டீன். இதுவரை உலகில் தோன்றிய விஞ்ஞானிகளிலேயே தலை சிறந்த விஞ்ஞானியாக கருதப்படுபவன் ஐன்ஸ்டீன். ஏன்னா வெட்ட வெளி என்பது என்ன? வாட் இஸ் ஸ்பேஸ்? ஸ்பேஸ் தனியாக இல்லை, அது சுருங்கும் விரியும் ரப்பர் மாதிரி. காலம், டைம், இட்ஸ் நாட் அப்சல்யூட். அதுவும் சுருங்கும் விரியும் ரப்பர் மாதிரி. ரெண்டுமே ரிலேட்டிவ், அப்சல்யூட் கிடையாது. நியூட்டன் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி. ஸ்பேஸ் டைம் ஒரே வார்த்தையாக சொல்லணும். காலம் என்பது வேறு, வெளி என்பது வேறு என்று நாம் கருதி கொண்டு இருக்கின்றோம். இது தவறு. கால வெளி, ஸ்பேஸ் டைம் என்று ஒரே வார்த்தையாக அவன் சொன்னான். எப்போ? 1900ஆவது ஆண்டு. அதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வரியில், ஒரு வார்த்தையில் வள்ளல் பெருமான் சொன்னார், நாம் வாழ்வது பகுதி வெளி. பகுதின்னா என்னங்க? ரிலேட்டிவ், நாட் அப்சல்யூட். பகுதி வெளியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வெளி கூட, ஸ்பேஸ் கூட சுத்தமாக இல்லை. ஆக நம்முடைய உடம்பு எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வருகின்றன? ஆகாயம்தான் ஓரளவுக்கு தூய்மையானது. அந்த ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண், இப்படித்தான் தோன்றுகின்றது. ஆனால் அந்த ஆகாய பூதமே நம்முடைய உலகத்திலே எவ்வாறு இருக்கின்றது? அசுத்தமாக இருக்கின்றது. காற்று எப்படி இருக்கின்றது? அசுத்தமாக இருக்கின்றது. அதனால தான் பெருமான் சொல்றார், 24 மணி நேரத்தில் ஒரு 1.5-2 மணி நேரம் விடியற்காலையில் 4லிருந்து 6 மணி வரை சாகாக்கலை என்கின்ற அமுதக்காற்று ஆகாயத்தில் இருந்து இறைவன் அனுப்புகின்றான். அதனால தான் பூமியில் இருக்கிற ஜீவர்கள், மனிதர்கள் எல்லாம் உயிரோடு வாழ்கின்றார். அதனால்தான் மனிதர்களுக்கு அற்ப ஆயுள் 50 வருஷம் 100 வருஷம்.
கிரகங்கள் எல்லாம், கோள்கள் எல்லாம், சூரியன் சந்திரன் இதெல்லாம் கோடானு கோடி ஆண்டுகள் வாழ்கின்றன. ஏன்? அங்கே இருக்கின்ற காற்று தூய்மையான காற்று, அது சாகாக்கலை. மனிதர்களுக்கு எப்போ கிடைக்குதுங்க? விடியற் காலையில் 4 மணிக்கு. அந்த நேரத்திற்கு எழுந்து அந்த காற்றை உணர்வுபூர்வமாக யார் சுவாசிக்கின்றார்களோ அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். சாகா கலை நிலை தழைத்து விளங்கும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. சரி, இந்த வெளி என்பது என்ன? ஒரு தனி விஞ்ஞானம் சொன்ன இல்லைங்களா? அது மிக நீண்ட விவரணங்களுடன் பெருமான் சொல்லுகின்றார். ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாரும் இறந்து போகிறாங்க. சரி, இறந்த உடனே இந்த உயிர் என்ன ஆகின்றது? பெருமான் உரைநடை பகுதியில் அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது, வாங்கி படிச்சுப்பார். இறந்த உடனே இந்த உடலிலிருந்து உயிர் தனியாக பிரிந்து ஆகாயத்திலே அணுவாக போய் நின்று கொள்ளுகின்றது. இன்னொரு உடம்பிலே இன்னொரு தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற கர்ப்பப்பையிலே ஒரு தந்தையினுடைய விந்து துளி வழியாக போய் சேருகின்ற வரை அது எப்படி இருக்கின்றது? ஆகாயத்திலே அணுவாக இருக்கின்றது. சரி, பூமிக்கு எப்படி வருகின்றது? மழை வருகின்றது அல்லவா? அந்த மழை நீரிலே அந்த உயிரானது அணு அளவாக வருகின்றது. வந்து பயிர்களின் வழியாக, தானியங்களின் வழியாக, நாம் உண்ணுகின்ற தானியங்களின் வழியாக அந்த உயிரானது எங்கே போகின்றது? தந்தையினுடைய வயிற்றில் போய் 2 மாதம் இருக்கின்றது. எவ்வளோ காலம் இருக்குதுங்க? அம்மாவனுடைய வயிற்றில் நம்ம 10 மாதம் இருக்கிறோம். சரி, அதுக்கு முன்னால தந்தையினுடைய வயிற்று உடம்பிலே 2 மாத காலம் அது இருக்க வேண்டும். அது 2 மாத காலம் இருந்து வளர்ச்சி அடையவில்லை என்றால் குழந்தை பிறக்காது. ஆண் மலட்டுத்தன்மை என்பது அதனால் வர்றதுதான். பெருமான் தெளிவாக சொல்லுகின்றார். ஆக இவ்வாறு தான் உயிரானது மீண்டும் மனித உடலுக்குள், ஒரு தந்தையினுடைய உடலுக்குள் வந்து அவருடைய சுக்கில துளியிலிருந்து தாயினுடைய வயிற்றுக்கு போய் தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து மனிதனாக நாம் பிறக்கின்றோம். சரி, இந்த உயிரானது அணு அளவு ஆகாயத்திலே போய் சேருகின்றது. சரி, இதை எப்படி சாமி சொல்றார்? உயிரினுடைய தன்மை என்ன என்றால் ஆகாய கூறு, ஸ்பேஸ், குவாலிட்டி ஆஃப் ஸ்பேஸ். ஒன்றும் இல்லைங்க, ஆகாயம் இந்த வார்த்தையை பிரிங்க. ஆ என்றால் உயிர், ஆன்மா. காயம்னா என்னங்க? இந்த உடம்பு. இந்த உடம்பு. ஆகாயம்னா என்ன? ஆன்மாவினுடைய உடம்பு. அதனால தான் இந்த உடல் முழுவதும் 7 தாதுக்களால் ஆகிய இந்த உடம்பு முழுவதையும் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? முதல்ல உயிர் உடம்பாக மாற்றிக்கொள். அதுக்கு பேர் பிரணவ தேகம். இப்பொழுது 7 தாதுக்களா இருக்கு இல்லைங்களா? இந்த 7 தாதுக்களும் இருட்டுங்க. ஆண்டவர் அங்கே ஒளி வடிவமாக இருக்கின்றார், நம்ம அப்பா. சரி, நாம் ஏன் ஒளி வடிவம் அடையல? அப்பா ஒளி வடிவமாக இருந்தா மகனும் மகளும் எப்படி இருக்கணும்? ஒளி வடிவமாக தான் இருக்கணும். ஒளி வடிவமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் என்ன ஆகின்றது? ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் அழிகின்றன. ரொம்ப பசிக்குது, காதடைக்குது, என்னால் இருக்க முடியல, நிற்க முடியல, சக்தி குறைஞ்சி போச்சு, உடனே கொண்டா அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிறோம். ஏன்? அந்த உணவு உடம்புக்கு போனால் தான் சக்தி சேரும். மெட்டபாலிசம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க படிச்சிருப்பாங்க இல்லையா? மெட்டபாலிசம்னா என்ன? ஒவ்வொரு வினாடியும் லட்சக்கணக்கான செல்கள், செங்கற்கள்கள், இந்த உடலில் இருக்கின்ற செங்கற்கள் அழிந்து போகின்றன. நாம் உண்ணுகின்ற உணவு, அருந்துகின்ற நீர், சுவாசிக்கின்ற காற்று, இவற்றிலிருந்து அந்த சக்தியை கொண்டு மீண்டும் அந்த செல்களை உற்பத்தி செய்து கொள்ளுகின்றோம். இது ஒவ்வொரு வினாடியும் நடக்குது. இப்படி நடக்கின்ற பொழுது அந்த புதிதாக உற்பத்தி ஆகின்ற செல்கள் இருளா ஒளியா? நல்லா கவனிங்க. தாவரங்கள் என்ன செய்யுது? உணவை தனக்குத்தானே சம்பாரிச்சுக்குது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் புத்தனாக இருந்தாலும் சரி, பசி வந்தால் இன்னொரு வீட்டுக்கு முன்னால் போய் அம்மா தாயே பசிக்குது பிச்சை போடுன்னு கேட்டு உணவை வாங்கி சாப்பிட வேண்டி இருக்கின்றது. ஞானிக்கே இந்த கதி. ஆனால் ஒரு சாதாரண புல்லு கூட இந்த வேலையை செய்யறதில்லை. அதுக்கு 1 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. தனக்கு தேவையான உணவை தானே சம்பாதித்துக் கொள்கின்றது. எப்படி? ஸ்டார்ச் உற்பத்தி செய்கின்றது. வானத்திலிருந்து சூரியனுடைய ஒளி, இது வெப்பம். காற்றிலிருந்து கரியமில வாயு, இது காற்று. பூமியிலிருந்து தண்ணீர், வாயு, வன்னி, வருணன் என்று சித்தர்கள் சொல்வார். இந்த 3ம் சேர்கின்ற பொழுது உணவாக மாறுகின்றது.
அது சேர்த்து வச்சுக்குது. அது எப்பவும் உறக்கத்திலேயே இருக்கின்றது. ஆகவே தாவரங்களுடைய உணவு கூட இருட்டைத்தான் நம்முடைய உடம்புக்குள்ளே சேர்க்கின்றது. நான் விஞ்ஞானம் பேசுகிறேன், கொஞ்சம் கூட வாங்க. ஆக தாவர உணவு கூட நம்முடைய உடலிலே எதை சேர்க்கின்றது? மலம் என்கின்ற இருட்டை சேர்க்கின்றது. அதனால தான் ஞானசரியில பெருமான் சொல்வார், நீவிர் உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. அதனால தான் எந்த உணவு பொருள் உடம்பிலே மலமாக மாறவில்லையோ, மாற்றம் பெறவில்லையோ, அந்த பொருள்களை, அழுகி போகாத பொருள்களை உண்ணுக. என்னது? பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை, தேனு, அயம் முதலிய செந்தூரங்கள், தாமரம் முதலிய பஸ்பங்கள். இந்த நிலைக்கு வரும். இந்த உடம்பிலே இருளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு பதிலாக ஒளி உற்பத்தி ஆகும். ஒளி உற்பத்தி ஆகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் வெளி என்கின்ற முதல்ல அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். வெளி என்கின்ற அந்த சொல்லானது யூ கூட்டல் எலி என்று பிரியும். வகரமை கூட்டல் எலி. எலின்னா எளிமையானதுன்னு அர்த்தம். இவ் என்கின்ற எழுத்து எதை குறிக்கும்? படைப்பை குறிக்கும். வகர வித்தை என்று சொல்லப்படுகின்ற தங்கத்தை குறிக்கும். நம்மை சுற்றி இருக்கிறது பூரா தங்கம்தான். ஆகாயம் பூரா தங்கம்தான், காற்று பூரா தங்கம்தான், கடல் தண்ணீர் பூரா தங்கம்தான். எல்லாம் தங்கம்தான். தங்கம் இல்லாத இடமே கிடையாது. சூரியன் முழுக்க தங்கம். வள்ளல் பெருமான் சொல்வார், சூரியன் கதிரவன் அப்படியே கனகம். கனகம் என்றால் பொன் பூரா தங்கம் தான். ஆனால் அளவு குவான்டிட்டி ரொம்ப கம்மி. 0.0001 என்று சொல்லலாம். அவ்வளவு குறைவாக அது இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மையை தம்மயமாதல் என்று 4 புருஷார்த்தங்களிலே முதல் புருஷார்த்தமாக வள்ளல் பெருமான் வைப்பது எது? ஏமசித்தி. ஏமம் என்றால் தங்கம். வள்ளல் பெருமான் தங்கத்தை செய்து அந்த பணத்தில் இருந்து ஒரு அண்டா நிறைய தண்ணி கொண்டு வர சொல்லி வள்ளல் பெருமான் அதை மூட சொன்னார். அதற்கு பிறகு ஒரு சிட்டிகை அவருடைய பையிலிருந்து, இடுப்பில் இருக்கின்ற பையிலிருந்து ஒரு சிட்டிகை வெள்ளையாக ஒரு பொடியை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிடம் சென்ற பிறகு இப்போ அந்த தட்டத்தை எடுங்கன்னார். அண்டா முழுக்க தண்ணி பூரா அப்படியே தங்கமாக மாறிடுச்சு. 75,000 ரூபாய்க்கு பம்பாயில், அந்த காலத்தில் அவ்வளோ தங்கத்தை இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பம்பாய்க்கு கொண்டு போய் 75,000 ரூபாய்க்கு விற்று அந்த பணத்திலே கட்டப்பட்டது தான் ஞான சபை. சரித்திர குறிப்பு இருக்கு. அவ்வளோ பெரிய ரசவாதி. பிரம்மஞான சங்கத்தினருக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார். அவருடைய பிரதம சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் அதிலே சொல்லுகின்றார், மை குரு வாஸ் a successful alchemist. பெரிய ரசவாதி. வெறும் தண்ணிய, செம்பு, இரும்பு, பித்தளை இதெல்லாம் தங்க மாத்துறதில்ல. எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். எப்பொழுது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றார்? அந்த கேள்விப்பட்டு தான் ஆங்கில துறை, கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இங்கே என்ன தங்கம் பண்ணுறீங்களாமா? என்ன அது? அதெல்லாம் பண்ணக்கூடாது. துறை உங்கள் கையில் இருக்கிற அந்த வாக்கிங் ஸ்டிக்கை கொடுங்க. வள்ளல் பெருமான் கேட்டார், ஒரு துறை கொடுத்தார். அந்த காலம் வெள்ளைக்காரன் ஆட்சி. அது பித்தளை பூன் போட்ட ஒரு மரத்தடி. பெருமான் தொட்ட உடனே பூரா தங்கமாக போச்சு. உடனே வந்து தாசில்தார், ஆஹா அவ்வளவு தங்கமாகி போச்சு என்று பேராசிரியர் அதை கொடுங்க பார்த்தார். அவ்வளவு நெருப்பு மாதிரி சூடு, கையெல்லாம் சுற்றுச்சு. வள்ளல் பெருமான் மறுபடியும் அதை எடுத்து பாருங்க, இப்போ ஒன்றும் ஆகலை என்று சொல்லி உடனே அதை பழையபடி மரக்கட்டையாக்கி இந்த துரையிடம் கொடுத்துட்டு சொல்றார், இஷ்டை இல்லாதவன் இட்ட மலம் பட்ட இடம் பொண்ணாகும், போயிட்டு வாங்க. இங்கே மனசுல சுத்தமாக இருக்கணும், ஆசையே இருக்கக்கூடாது. பற்ற துறவிக்குத்தான் இது சாத்தியம், வெறும் மூலிகைகளால் இது ஆகாது. எப்போ? நல்லா தெரிஞ்சுங்க. வான் என்றாலே அமுதம் என்று பொருள். வான் என்று இழிந்து வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. இந்த மழை அப்படியே அமுதம். ஏன்னா இது வானத்திலிருந்து, வானமே அமுதம். அந்த வான் என்கின்ற வெளி மற்ற 4 பூதங்களை உற்பத்தி செய்கின்றது. ஆக அமுதத்திலிருந்து விஷம் உற்பத்தி ஆகின்றது. இப்பொழுது எந்த பொருளை வேணாலும் நீங்க எடுத்துங்க, அதை மீண்டும் ஆகாய பூதமாக வெளியாக மாற்ற யாருக்கு தெரிகின்றதோ அவன் ரசவாதி மட்டுமல்ல, எதை வேணா செய்யலாம். எதை வேணா செய்யலாம். என்ன நீங்கள் நினைக்கின்றீர்களோ அது பூரா செய்யலாம். வள்ளல் பெருமான் சொல்றார், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவிப்பதே மெய்த்தொழிலதாகும். அந்த ஆற்றல்கள் நமக்கு உள்ளே ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனா ஏன் நடக்கல?
நமக்கு அதில் அக்கறை இல்லை. பிரம்மாண்டமான விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். மனிதன் கடவுளாகின்ற விஞ்ஞானம். நம்முடைய ஆற்றல்கள் எல்லையற்றது, நம்முடைய இன்பம் எல்லையற்றது, நம்முடைய ஆயுள் எல்லையற்றது. ஏன் அவ்வாறு வாழ முடியவில்லை? தப்பாலே ஜெகத்தவர் சாவே துணிந்தார். எல்லாமே தப்பு, நாம் செய்கின்ற அனைத்துமே தப்பு. அற்பாவை தயவு செய்து படிச்சுட்டாங்க. நாம் உண்ணுகின்ற உணவு தப்பு, அந்த உணவை உண்ணுகின்ற முறை தப்பு, நாம் சுவாசிப்பது தப்பு, நாம் பார்ப்பது தப்பு, நாம் கேட்பது தப்பு, நாம் படிப்பது தப்பு, நாம் சிந்திப்பது தப்பு, நாம் வணங்குவது தப்பு, எல்லாமே தப்பு. சரி, எதுங்கய்யா சரி? அருட்பாவை படிங்க, இந்திரிய ஒழுக்கம் படிங்க, நித்திய ஒழுக்கம் படிங்க, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் படிச்சு பாருங்க. வரிசையா படிப்படியா வள்ளல் பெருமான் சொல்லாததே கிடையாது. எல்லா நல்ல வழக்கங்களையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார், பெரிய பட்டியல். அதன்படி யார் ஒருவர் வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை அடைவார்கள். பொன் செய்யும் வித்தையை எனக்கு அருளினாய், கடவுளை பார்த்து சொல்றார். ஓதாமல் உணர்தற்கு ஒளி அளித்தனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாரு? என்ன அவருக்கு தெரியல. இந்த கட்டடக்கலையை பார்த்துட்டு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு ஆர்கிடெக்ட், ஐயா இது நம்மளால கட்ட முடியாது, உலகத்திலேயே இதற்கு இணையான ஒரு கட்டடம் கிடையாது, அவ்வளவு இது ஞான ரகசியம். அவருக்கு ஏதோ இந்த கட்டடக்கலை பற்றி, மெக்கானிக்கல், இந்த என்ஜினியரிங் தெரியும், அவ்வளோதான். கட்டடக்கலையை பற்றி தெரியும், ஆர்கிடெக்சரை பற்றி தெரியும். இதில் இருக்கின்ற ரகசியங்கள் எப்படி தெரியும்? அங்கே உள்ளே நுழைந்தவுடன் என்ன போட்டிருக்காரு? வலது பக்கத்தில் எழுவார் மேடை அப்படின்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்துருக்கீங்களா? எழுவார் மேடை கையை தூக்குங்க. 2000 பேர் இருக்கீங்க, 4 பேர் கையை தூக்குறீங்க. வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே அவரை புரிந்து கொள்ளவில்லை. 150 ஆண்டு காலம் ஆன பிறகும் வள்ளலாரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எழுவார் மேடைன்னா என்னங்க? படியாத படிப்பை படித்திடலாம் அம்மி. நீங்கே இறந்தவர்கள் எல்லாம் உறங்கி உணர்ந்து எழுந்ததை போல் மீண்டும் எழுந்திடலாம். அதுக்கு உண்டான விஞ்ஞானத்தை சொல்லித்தர்றாரு. தூங்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில், என்ன நினைப்போடு தூங்குறோங்க? நாளை காலையில் நிச்சயமாக விழித்து எழுவி இந்தந்த வேலையெல்லாம் இருக்குது, காலையில் எந்திரிச்சு ரயிலுக்கு போகணும், அதனால் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், அலாரம் அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாலே எந்திரிச்சிக்கிறோம் இல்லையா? இருக்கு, எந்திரிக்கிறோமா இல்லைங்களா? தினம் அப்படி தானே தூங்குறோம். ஆனால் ஏன் நாளைக்கு எழுவோம் என்கின்ற நம்பிக்கையுடன் படுக்கின்றீர்கள், எழுகிறீர்கள். படுக்கும்போது முடிஞ்சா எந்திரிக்கலாம், இல்லை போனாலும் போச்சு அப்படின்ற நினைப்போடு போய் படுத்து பாருங்க. தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க சாமி, இந்த பாவம் எனக்கு வந்துச்சு. என்ன ஆகும்? தூங்கும்போது வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அப்படி எவ்வளோ பேர் உயிர் போகுது? ஏன்? இந்த நம்பிக்கை தப்பு. தூக்கத்தில் உயிர் போயிடும்னு நினச்சிக்கிட்டு படுத்தா இப்படிதான் போகும். அதனால வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வேன், படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, துணிஞ்சு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம்? அட காசா பணமா சொல்லியா? படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். இப்படி நினைச்சதுனால அவர் சாகல. ஐயோ நான் செத்து போயிருவேன், இந்த நினைப்போடவே இருக்கிறதுனால தான் செத்து போறேன். செத்து போனா பரவாயில்ல, ஒரு நாளோடு ஒரு வினாடியோடு வேலை முடிஞ்சிடும். இந்த சாவு அதுக்கு முன்னால் என்ன கொண்டு வருது? நோய்களை பூரா கொண்டு வருது, முதுமையை பூரா கொண்டு வருது. அப்புறம் தான் கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா தினசரி சாகடிச்சு கடைசியா ஒரே அடியா சாகடிக்குது. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? பிணி மூப்பு இல்லாமல் வாழலாம். எத்தனை சொல்றாரு? புண்படா உடம்பும் புரைபடா மனமும். இந்த உடம்பு புண்ணாகுது இல்லைங்களா? கத்தியில வெட்டினாலும் வள்ளல் பெருமானுடைய உடம்புல காயம் ஏற்படாது. வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சித்தர் வள்ளலாருக்கு சவால் விட்டார். என்ன சவால் விட்டார்? என் உடம்பை வெட்டுங்க, கத்தி உடையும், இது வஜ்ர தேகமாக மாற்றிக்கொண்டேன்.
வெட்டினாங்க. ஒரு ஆளை விட்டு வெட்ட சொன்னாங்க. வெட்டினா கத்தி உடைஞ்சு போச்சு. பெரிய சித்தி தான். புண்படா உடம்பு அடைஞ்சிட்டார். என் உடம்பை வெட்டுப்பா. அந்த சித்தன் வள்ளலாரை வெட்டினான். கத்தி உள்ளார போயிட்டு வருது, ஒன்றுமே ஆகலை. ஏன்? இது பிரணவ தேகமாக மாறி போச்சு, ஞான ஒளி தேகமாக மாறி போச்சு, ஆகாய பூதமாக மாறி போகுது, ஓமைய திருவுரு ஆகி போச்சு. அவன் உடனே காலில் விழுந்துட்டான். ஐயா, நான் பண்ணது சின்ன வித்தை, நீ வித்தைகள் எல்லாம் பெரிய வித்தையை கற்று வச்சிருக்கிற. ஆக இதெல்லாம் சாத்தியம். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க? முதுமை இல்லாம திரைந்து திரைந்து உளுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம். அது மட்டுமல்ல, அவர் உடம்புலயே கொஞ்சம் முதுமை வந்திருக்கு. திரைந்து உளுத்த என் உடம்பு மீண்டும் செழும்பல் உடம்பாய் திகழ்ந்ததை அதை மாற்றிக்கொண்டார். நம்மை மாற்றிக்க சொல்ல அதிக முயற்சி செய்து வாருங்கள், மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம். வள்ளலார் சொல்ற மாதிரி நீங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டால், என்றே எனினும் இளமையோடு இருக்க என்றே தரும் ஒரு ஞானமா இருந்து. இது என்னங்கய்யா சொல்லணும்? இப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் இதுவரை பூமியில தோன்றல. அப்படி சொன்னதை தன்னுடைய உடலிலே செய்து காட்டிய விஞ்ஞானி எந்த டார்வினும் கிடையாது. டார்வினை கேட்டாங்கல்ல, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. சரி, இனி அடுத்தது மனுஷன் என்ன ஆகும், அவனுடைய உடம்பில் என்ன மாற்றம் வரும்? அமெரிக்காவிலிருந்து ஜான்சி ரைட் என்கின்ற ஒரு பேராசிரியர், கணித பேராசிரியர் கடிதம் எழுதி கேட்டார். டார்வின் சொன்னான், தெரியாது. 1972 1972 தான் வள்ளல் பெருமான் இந்த சித்தி வளாகத்தில் வந்து இந்த கொடியை ஏற்றி ஞானசபையை கட்டி. டார்வினுக்கு தெரியாத உண்மை, இந்த தேகம் எதிர்காலத்தில் என்ன ஆகும்? இப்பொழுது 9 துவாரங்களின் வழியாக அசுத்தம் என்கின்ற மலம் உற்பத்தி ஆகின்ற ஃபேக்டரியாக இருக்கின்ற இந்த உடல் அமுதத்தை உற்பத்தி செய்கின்ற சுத்த தேகமாக மாறும். அதன் பிறகு பிரணவ தேகமாக வான்தேகமாக மாறும். அதன் பிறகு ஞான ஒளி தேகமாக மாறும். இப்படி விஞ்ஞானமா எந்த சித்தன் சொன்னான்? எந்த முத்தர் சொன்னார்? எந்த ஞானி, எந்த ரிஷி சொன்னார்? இவ்வளவு விளக்கங்கள் விஞ்ஞானபூர்வமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம். காவேரி தண்ணியில் உங்களால் எவ்வளோ ஒரு கை எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. வாய்க்கால் திருப்பி உங்கள் நிலத்துக்கு 9 ஏக்கர் நிலத்துக்கு பாசனம் பண்ணிக்கோங்க. வள்ளல் பெருமான் போல் மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுமா? அதையும் அடைஞ்சிக்கலாம். இவ்வளவு ரகசியங்களையும் அந்த வெளி என்கின்ற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்வதிலே இருக்கின்றது. இன்னும் விளக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த கோயிலினுடைய அமைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜோதி காட்டுகின்ற நேரத்திற்கு வந்து அவசர அவசரமா ஒரு ஜோதியை பார்த்துட்டு உடனே ஓடுறது, அப்படி செய்யாதீங்க. அடுத்த மாதம் வருகின்ற பொழுது கொஞ்சம் நேரம் இருக்கின்ற பொழுதே மாலையிலேயே வந்துடுங்க. வந்து உள்ளே போய் அந்த கோயிலை சுற்றி பாருங்கள். ஒவ்வொன்றும் நான் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது யோகம். அந்த யோகத்தை நாம் எவ்வளவு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இது ஆரம்ப பயிற்சியாக ஒன்றை சொல்லி தரேன். எல்லாம் நிமிந்து உட்கார்ந்துக்குங்க. எல்லாம் காலகாலமாக மறைச்சு எல்லாம் வீணாக போச்சு. நிமிர்ந்து உட்காந்துங்க. தாய்மார்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். பொட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா? இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் இந்த இடைவெளி, இங்கிருந்து ஒரு அங்குலம் தள்ளி தாய்மார்கள் பொட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா? சரி, அந்த இடத்துல உங்களுடைய வலதுகை கட்டை விரல் நகர்த்தாலும் ஒரு கோடு போடுங்க. நகர்த்தாலும் கீருங்க. எல்லாம் தயவு செய்து செய்யுங்க. நஷ்டம் ஒன்றும் இல்லை. நமக்கு சக்தி விரயமாகாது, ஆற்றல் கூடும், நோய் வராது, முதுமை ஊற்றி போடும். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்த பாருங்க. கண்ணை திறந்துக்கிட்டே தான் பார்க்கணும், ஆனால் கொஞ்சம் சிரமம். அதனால ஆரம்பத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வழியை உணருங்கள். புருவ மத்தியிலே அந்த வழியை உணருங்கள். மந்திரத்திலாவது நெற்றி கண்ணை திறந்து கொள்க, அப்பொழுது எல்லாம் பட்ட பகல் போல் வெளிச்சமாக தெரியும்னு வள்ளல் பெருமான் சொல்வார் உரைநடை பகுதியில். அதுக்கு முதல் பயிற்சி. தொடர்ந்து இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு பயிற்சி தர்றேன், உங்களுக்கு பயன்படும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, புலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே இதை செய்யவும், மற்றவர்கள் தயவு செய்து செய்ய வேணாம், படிக்காது. அந்த ஞான சபையில் முக்கியமான வாசகம் என்னங்க? வாயில் எழுதி வச்சிருப்பார். என்ன எழுதி வச்சிருக்கார்? புலை கொலை புலால் சாப்பிடுகிறார், கறிமீன் துண்ணக்கூடாது வச்சுங்களா? என்ன தின்னா என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிடும். உணர்வு நுட்பமாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புருவ மத்தி தியானம் வேலை செய்யும். பெருமான் நமக்கு என்ன சொல்லிருக்கிறார்?
கரண ஒழுக்கத்திலே எப்போதும் சிற்றவையின் கண்ணை கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. முதலில் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ சொல்லி கொடுத்தது முதல் பயிற்சி புருவ மத்திய தியானம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குங்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு, வாசி என்பது கண்ணும் மனமும், அந்த இடத்துல கவனம் வச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. அப்பொழுது என்ன ஆகும்? உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுங்கய்யா. இப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் சொன்னேன், நம்முடைய உடம்பு ஒளியையோ இருளையோ உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த மனித தேகம் என்பது ஒரு தாவரம், ஒளியை உற்பத்தி செய்கின்ற தாவரம், லைட் ப்ரொடியூசிங் பிளான்ட், ஒளியை உற்பத்தி செய்கின்ற ஆற்றல் கொண்ட தாவரம் இது. நாம் என்ன செய்கிறோம்? இருளை உற்பத்தி செய்கின்ற தாவரமாக மாற்றி வைத்திருக்கின்றோம். எப்படி? இந்த புவியீர்ப்பு விசை கீழே இருக்கின்றது எல்லாவற்றையும், அதனுடைய விதி அது. இல்லைன்னா நாம் நிற்க முடியாது. விண்வெளி வீரன் ஆகாயத்தில் பறக்கிறான் தெரியுங்களா? ஆனால் நிற்க முடியாது. ஏன்னா அங்கே கிராவிடேஷன் கிடையாது ராக்கெட்டுக்குள்ளார. இப்பொழுது என்ன ஆகிறது? நம்முடைய ஜீவநீர் என்று சொல்லப்படுகின்ற சீமன், சுக்கிலம், சுரோனிதம் கீழே போய் வீணாகுது. அதுக்கு மேலே ஜீரண நீர்கள், கேஸ்ட்ரிக் ஜூசஸ், அது கீழே போய் அல்சராக வருது. மூணாவது மேலே நெஞ்சுக்குழிக்கு வந்த உடனே காற்று, அது கீழே இறங்குது, புருவ மத்திய வரைக்கும் போய் கீழே இறங்கிடுது, வீணா போகுது, சாகும் கலையாக வேகும் கலையாக மாறுகின்றது. அதுக்கப்புறம் மேலே வர்றீங்க இந்த நாக்கு, இந்த நாக்கிலிருந்து சொல் புறா கீழே போய் கொண்டிருக்கின்றது, வெட்டி பேச்சு நம்ம வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாக்கு கடவுளுடைய கிஃப்ட். கடவுளை பற்றியே சிந்தித்தார் வள்ளல் பெருமான். கடவுள் வாக்காகவே அவர் மாறினார். சரி, மூணாவது, அஞ்சாவது பார்வை. இந்த பார்வை கீழே போகின்றது, வீணாகின்றது. ஆறாவது எண்ணம். இந்த 6 சக்திகளும் ஒவ்வொரு வினாடியும் வீணாகி கொண்டே இருக்குது. ஒரு போட்ல, படகுல 6 ஓட்டை இருந்தால் என்ன ஆகுங்கய்யா? அந்த படகுல ஏறி தப்பிக்க முடியுமா? இந்த 6 ஓட்டைகளை முதல்ல அடைக்கணும். அடைச்சிட்டா தப்பிச்சுக்கலாம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.